படத்தோட பேருக்கும் உள்ள கண்டென்ட்டுக்கும் எப்படி பாக்குறீங்க? அதாவது டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. பட் முகம் சுளிக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பா ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனர் தான். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எதனால அப்படி டைட்டில் இருக்குங்கிறது நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். காமெடி எல்லாம் படத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சூப்பரா இருக்கு. படம் ஃபுல்லாவே ஃபன் தான். ரொம்ப ஜாலியா போகுது. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே டைம் போறதே தெரியல. ஃபுல்லி என்கேஜ். நல்ல ஜாலியா போகுது படம். ஓகே. ஹீரோயினோட ஆக்டிங் எப்படி? ஃபர்ஸ்ட் படம், அடுத்த ரெண்டாவது படம், இது மூணாவது படம். ஆமா, அவங்களோட ஆக்டிங் நம்ம எப்பவுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுதான். இதுக்கு முன்னாடி வந்த 2 படங்களுமே செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுலயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, படத்துல ஆக்ட் பண்ணிருக்கிறவங்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒரு கேரக்டருமே ரொம்ப பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படத்துல என்ன சொல்ல வராங்க? ஃபன் மெயினா இருக்கு. லவ்வோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஒரு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ், சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் எல்லாமே இருக்கு. காஸ்ட் அத பத்தியும் இருக்கு. கண்டிப்பா மெசேஜும் இருக்கு. படம் பார்க்கும்போது நமக்கு அது தெரியும். படம் பர்சனலா கனெக்ட் ஆகுதா அந்த படம்? புரியல. பர்சனலா கனெக்ட் ஆகுதா அந்த படம்? ஆமா, ஃபன் தானே. நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஃபேமிலில நடக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் ஆகுது கண்டிப்பா. இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுல முதராத்திரிங்கிறதுனால அதை ஜட்ஜ் பண்ணிட்டு வராத நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன், சின்ன 6 வயசு குழந்தைல இருந்து 60-70 வயசு இருக்கவங்க வரைய பார்க்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக் பயங்கரமா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு காமெடியான மூவி. நல்ல சப்ஜெக்ட், எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட தங்கச்சி செம்ம ஆக்டிங். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கும், அது நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு நல்ல படம் வந்திருக்குது. இது எல்லாருமே ஃபேமிலியோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. படத்துல ஹீரோ தவிர்த்து நிறைய கேரக்டர் இருப்பாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஒரு ஆள் மைனஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே ஈக்குவலா குறிச்சு மேய்ச்சிட்டாங்க. படம் வேற லெவலா இருக்கு. படமே வேற லெவலா இருக்கும். காமெடி, சென்டிமெண்ட் பிரிச்சு தனியா வச்சு ஆடியன்ஸ்க்கு அப்படியே ட்ரீட்டா கொடுத்துட்டாங்க. ட்ரஸ்டபிள் சொல்றாங்க. ட்ரஸ்ட் இல்லாம இங்கே போய் லவ்ல இறங்கிட கூடாது, எல்லாமே தெரிஞ்சா இறங்கணும், தெரியாம இறங்கிட்டு ஆக்சுவலா அப்புறம் லைஃப் தொலைச்சிட கூடாதுன்றாங்க. அந்த பொண்ணு அப்படிதான் போய் தெரியாம போயிட்டு அது அப்புறம் நடுசாம நிற்கும். கடைசியில ஹீரோ தான் வந்து நான் இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணை காப்பாத்துவாரு. ஓகே. இது ஒரு டெம்ப்ளேட் படம் மாதிரி இருக்கா இல்ல ஒரு புது ஜானர் மாதிரி? இது ஒரு புது கதை மாதிரி. நானே இன்ட்ரெஸ்ட் புதுசா இப்ப கேட்கறேன் நம்ம கதையை. ஆமா, முதல்ல திருநாள் ஆரம்பமா நினைப்பாங்க, நாங்களே அப்படியே நினைச்சு வந்தோம். சார் பண்ண டபுள் மீனிங்கா இருக்கும் பார்த்தா இது அந்த மாதிரி படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு கதை. கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருப்பாரு, இது வந்து பாக்யராஜ் ஸ்டைல்ல இருக்கு படம். அவர் வந்து அவர் டேரக்ட் தான் போட்டாங்க. நாங்களும் அப்படி நினைச்சோம். அவங்களுமே நல்லா இருந்துச்சு. ஒரு குறையும் சொல்ல முடியும். ஆமா, எல்லாரும் வந்து பாக்கலாம். படத்துல நெகட்டிவ்னு ஒரு விஷயம்? நெகட்டிவ்ல இல்ல ப்ரோ, எல்லாமே பாசிட்டிவ் தான். நெகட்டிவ்ல அப்போ கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கட் ஆச்சு, மத்தபடி எல்லாமே ஓகே தான். படத்துல மியூசிக், ஓவராலா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஓகே தான். ரீசெண்டா வந்த படங்கள்லயே ரொம்ப 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 பிடிச்ச படம்னா முதராத்திரி. எல்லாருமே சொன்னாங்கல்ல டூரிஸ்ட் ஃபேமிலின்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி என்னங்க டூரிஸ்ட் ஃபேமிலி? முதராத்திரியை பார்க்க சொல்லுங்க, அப்ப தெரியும் எல்லாத்துக்கும் இந்த படம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. எல்லாருமே நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க. ஆக்சுவலா இதுல புது டைரக்டர், புது சினிமாட்டோகிராஃபர், புது எடிட்டர் அப்படிலாம் தெரியவே தெரியாது. ஏன் புது ஆக்டர் ஒருத்தவங்க கூட பிசுறு தட்டாம மாசா பண்ணிருக்காங்க. ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. சின்ன பசங்க வந்து பண்ணியிருந்தாலும் மாசா பண்ணிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒரு 2 பாட்டு தான் இருக்கு, ஆனா 2 பாட்டுமே கரெக்டான இடத்துல கரெக்டா பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். ஈவன் மியூசிக் கூட கரெக்டான இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம்.